6/6/2025 அதுக்கு உண்டான டியர் கெஸ்ஸிங் 1 மணி 734 005 360 830 618. 2 டிஜிட் பார்த்துங்க 40 04 25 52 49 94. சிங்கிள் டிஜிட்டில் 7953 7953. சிங்கிள் நம்பரில் பார்த்துக்குங்க 7953. சி போர்டு பார்த்துக்குங்க 19. அதே சேம் தான் கொடுத்துருக்கோம். புக்கிங் தேவைப்படுறப்ப இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 6 மணிக்கு உண்டானது 309 606 721 722 128. இது எல்லாமே 3 டிஜிட் பாக்ஸு. 87 78 93 39 74 47. அடுத்த சிங்கிள் நம்பரில் 5320 5320. சி போர்டு எப்பவும் போல் 19 கொடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்துக்குங்க 8 மணிக்கு உண்டானது 763 400 135 851 357. இது 3 டிஜிட் பாக்ஸு. அடுத்தது 2 டிஜிட் 21 12 31 34 47 49. அடுத்தது சிங்கிள் நம்பர் 2140 2140. சி போர்டு அதே போல் 19. இது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வின்னிங் கிடைக்கும். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே இந்த நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். மீதி டீட்டெயில் வேணும்னா புக்கிங் தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி 6/6/2025 உண்டான டியர் கெஸ்ஸிங் ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி 5/6/2025 அதுக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங் வின்னிங்கு ரிசல்ட்டு எல்லாமே பார்த்துடலாம். 5/6/2025 அதுக்கு உண்டான அதாவது இன்றைக்கி உண்டான டியர் கெஸ்ஸிங் ரிசல்ட்டு வின்னிங்கு 1 மணிக்கு பார்த்துக்குங்க 978. 2 டிஜிட்டில் பிசி பாஸ் ஆகிருக்கு 78. கம்பல்சரி ஒரு வின்னிங் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள். அடுத்தது 6 மணிக்கு உண்டானது. 6 மணிக்கு உண்டானதில் பாருங்கள் 680 ரிசல்ட்டு. போர்டில் 60 2 நம்பருமே பாஸ் பண்ணியிருக்கு. கம்பல்சரி அந்த ட்ராவிலே ஒரு வின்னிங் ஆகிருக்கு. போர்டில் தான் நம்ம மேக்ஸிமம் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது 8 மணிக்கு பார்த்துக்குங்க 8 மணிக்கு 767 ரிசல்ட்டு. 6 போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 3 டிஜிட்டில் பார்த்திங்கன்னா 765 வந்திருக்கும் 2 நம்பரில். அதை நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். 75 கொடுத்துருக்கேன். ஆனால் 76 ஏபி வந்திருக்கு. கண்டிப்பாக இதுலேயே ஒரு வின்னிங் ஆகிருக்கு. மிஸ் பண்ணல. கண்டிப்பாக ஒரு வின்னிங் ஆகிருக்கு. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கீழே தெரிகிற நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். மீதி டீட்டெயில் எல்லாமே அனுப்பிச்சுடுவோம். நம்ம நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துடலாம்.